என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 16வது நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கிருபையா கிரியையா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் முடிய. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் மக்கள் பெரும்பாலும் கிரியைகளின் மூலமே தேவனை நெருங்க முயன்றனர். பலியிடுதல், காணிக்கை செலுத்துதல் போன்றவற்றின் மூலம் தேவ தயவை பெறலாம் என்றே நம்பி வாழ்ந்தார்கள். ஆனாலும் சாமுவேல், தாவீது போன்றோர் கிரியை அல்ல, தேவ கிருபையே வேண்டும் என்ற ஞானத்தை பெற்றிருந்தனர். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் தேவ தயவை பெற உதவாது என்று போதிக்கவும் செய்தனர். தாவீது 51ஆம் சங்கீதத்தில், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னை சுத்திகரியும் என்று மன்றாடுகிறான். இப்படி கிருபையினால் தேவ மன்னிப்பை பெற்ற இஸ்ரவேலர்கள் இருந்தனர். அதே சமயம் கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் பெற்றிருந்த இஸ்ரவேலரும் இருந்தனர். இவர்கள் ஆபிரகாமை போன்ற விசுவாசம் இல்லாதவர்கள், பலி, காணிக்கை போன்ற கிரியைகளை மட்டும் நம்பியவர்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். ராகாப், ரூத் போன்றவர்களோ கிரியைகள் இல்லாமல் ஒரே தேவனை விசுவாசித்து கிருபையை பெற்று கொண்டவர்கள். பிறப்பால் ஒருவன் இஸ்ரவேலனாய் இருந்தாலும், யூதனாய் இருந்தாலும், அந்தணனாய் இருந்தாலும், தலித்தாய் இருந்தாலும் தேவன் அதை பொருட்படுத்துவதில்லை. தேவன் கிருபையுள்ளவர், என் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் என்பதை முழுமையாய் நம்பி வருகிறவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலில் தேவன் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு ஒரே மெய்யான தெய்வமாகிய தன்னை மட்டும் வணங்கவும் நியாயப்பிரமாணத்தில் போதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கவும் தக்கதாக வழிநடத்தினார். அவர்களோ சத்தை விடுத்து சக்கையை பிடித்து கொண்டார் போல உள்ளான பரிசுத்தத்தை விட்டுவிட்டு பலிகள் போன்ற பயனற்ற கிரியைகளையே பெரிதுபடுத்தினர். எனவே கிறிஸ்துவுக்கு பின் பவுலும் மற்ற சீஷர்களும் மெய்யான தேவனை அடையும் வழி கிறிஸ்து மூலம் நாம் பெற்ற கிருபை வழியே என்று போதிக்கத் தொடங்கினர். இப்போது கிறிஸ்தவர்கள் கிருபை வழி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே மீண்டும் காணிக்கை, ஆராதனை, பண்டிகைகள் போன்ற சடங்காச்சாரங்களை, கிரியைகளை பெரிதுபடுத்தி கிருபையை விட்டுவிடாதிருப்போம். ரட்சிப்பை பெற்றும் பாவத்தை விட்டுவிட முடியாதவன்தான் கிரியைகளை பற்றி கொள்வான். ரட்சிப்பை பெற்றும் பாவத்தை விட்டுவிட முடியாதவன்தான் கிரியைகளை பற்றி கொள்வான். ஜெபம். தேவனே, கிறிஸ்து மூலம் என்னை மன்னித்த உம் கிருபை மகா பெரியது. அதை தக்க வைத்து கொள்ளும் ஞானத்தை தாரும். ஆமேன்.